ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பர் சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. தமிழ்நாடு எதனால் அமைதி பூங்காவாக இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சில மத வெறியர்களால் திட்டமிடப்பட்ட ஒரு கலவரம் செய்ய பார்த்ததை நம்ம தமிழ்நாடு அரசு முறியடிச்சிருக்கு. அந்த திருப்பரங்குன்றத்து மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்கல் மசூதி, அதாவது தர்காவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சிகாம தர்காவுக்கு ஆப்போசிட்டாக அங்கே தான் தீமையத்துன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள், சில ஒரு மதவெறி பிடிச்ச அமைப்புகள் கோர்ட்டில் கேஸ் போட்டு ரொம்ப ஒரு பரபரப்பாக போயிட்டு வந்து பார்ப்போம். ஆனால் தமிழ்நாடு அரசு அதெல்லாம் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ஒரு வழக்கு போட்டு அதை ஒரு அமைதியான முறையில் ஆர்த்திக தீப நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதை நம்ம பாராட்டலாம். இது வட இந்தியாவில் அயோத்தியில் பாபர் மசூதி இடிச்சாங்க, நம்ம பார்த்துருப்போம். அது இங்கே ராமர் கோயில்னு சொல்லி ஒரு கலவரம் பூமி நம்ம பார்த்துருப்போம். அது வந்தப்புறம் தமிழ்நாடு அமைதி பூங்காவும் தான் இருந்துச்சு, இப்பவும் அமைதி பூங்காவும் தான் இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன, நம்ம வரலாற்றை கடந்து போய் பார்க்கணும். கடந்து போன வரலாற்றை பார்க்கணும்னா முகலாயர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெல்லி சுல்தான்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மாறி இந்துக்கள் எப்படி கோயிலை கொள்ளையடிக்கிறது, உடைக்கிறது போனாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்துக்கள் மத்தியில் என்னென்னா ஒரு கெட்ட ஒரு பேர்ன்றதை விட மத வெறி வளர்ந்து போச்சு. இவன் அப்புறம் இப்போ கொள்ளடிப்பான், பெண்கள் கற்பிடிப்பான், அது இதுன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பிம்பம் மாற்றப்பட்டதால் அங்கே ஒரு மத வெறி என்பது அந்த ரத்தத்தோடு கூடி போச்சு. ஸோ அதனால் ஒரு ஜாதி கலவரத்தை விட மத கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. பட்டியலிச்சு தாண்டி இந்துக்களே என்னதான் அந்த பட்டியலமாக நம்ம இந்துவெல்லாம் போவோம், நான் இந்துவெல்லாம் சார்ந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மதம் வெறி அவங்களோட ஒரு ஊறி பண்ணி வச்சுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வேறு, நீங்கள் முகலாயர்கள் ஆட்சி செய்யலை. இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் பார்த்தோன்னா அதிக அளவில் மதம், அதாவது எப்படி சொல்கிறது, குடும்பம் தாங்க முடியாமல் மதம் தீண்டாமல் கொடுமையான மதம் அளிப்பாங்க. கிறிஸ்துவரும் அப்படி தான். கிறிஸ்துவத்தை தாக்காங்க ஏன் இல்லைன்னு 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சி கோரக்பூருடைய புரட்சிகள் மங்கள் மாநிச்சு அதில் மாட்டுத்தோளம் மண்டில் குழுப்பாலும் செய்யப்பட்ட ஒரு இதை புல்லட் தோட்டால் இந்துக்கள் மனதும் ஒரு இஸ்லாமிய மனதும் எடுத்துகிட்டு தான் அதை ட்ரிகர் பண்ணணும். அதை இந்துக்கள் மனதையும் இஸ்லாமிய புண்படுத்துவதால் புரட்சி ஏற்படுத்தினர். இதனால் அங்குள்ள இந்துக்கள் இஸ்லாமிய ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவ மிஷினிகளை அடித்து விரட்டினாங்க. அப்போ மதம், அதனால் அங்கே மதம் இந்து இஸ்லாமுக்கு எப்போவும் ஒரு மோதல் போக்கு கடைபிடிச்சிருக்கு. அது அரசியல் கட்சியில் தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. ஸோ அதுக்கான உதாரணம் இப்போ நடந்த திருப்பரங்குன்றக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான நிகழ்வு தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது நானும் நினைக்கிறேன். நீங்களும் நடப்பீங்கன்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்துருப்பர் சார்.